இந்த இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, என்னென்ன ரீசனுக்காக அவங்க அக்கௌண்ட் சஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, யூடியூப்க்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் தான் அதிகமான மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃப்ரீயாவே அதிகமான மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கு. சோ அது மூலமா தான் நம்ம பிசினஸே வந்து ரன் ஆக போகுது. அப்படிங்கறதுனால இந்த கோர்சஸ் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்புறம் உங்களுக்கு சொல்லி தர போறேன். முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல நான் எப்படி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது அப்படிங்கிற டீடைலா பாத்தீங்கன்னா சொல்லி தர போறேன். இன்ஸ்டாகிராம பல வழிமுறைகள் நம்ம ஆன் பண்ணிக்க முடியும். அதுல ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம எப்படி ப்ரொஃபஷனலா வந்து இன்ஸ்டாகிராம்ல பண்றது அப்படிங்கிற பார்க்க போறோம். அது போக எக்ஸ்ட்ரா நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ்ல உங்களுக்கு உள்ள இருக்கு. எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நீங்க நிறைய கத்துக்க போறீங்க. சோ இந்த கோர்சஸ் டீடைலா பாருங்க. இந்த கோர்சஸ்ல தெளிவா இருக்க போது. இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நான் வளவள குழக்கலாம் எதுவும் பேச விரும்பல. உங்களுக்கு என்ன தேவையோ, நான் என்ன கத்துக்கிட்டனோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணவே நான் விரும்ப மாட்டேன். நேரா பாத்தீங்க அப்ப கோர்ஸ்குள்ள போய்க்கலாம். வாங்க நம்ம கோர்ஸ்குள்ள போகலாம். நாம ஏன் இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்றோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சோசியல் மீடியா அப்ளிகேஷன். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி டிக்டாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து பேன் ஆச்சு. இந்த அப்ளிகேஷன் பேன் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் தான் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீப்புள்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க தேவையான விஷயத்த வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்டர்டைன்மெண்டாவும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால இன்கம் அப்படிங்கறத ஏர்ன் பண்ணிக்க போறோம். வேர்ல்டுல யூடியூப்க்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் தான் அதிகமான மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை தவிர நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இருந்து மணி ஏர்ன் பண்ணிக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஃப்ரீயாவே அதிகமான மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? சோ ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாம டைரக்டா வந்து நிறைய விதமான மக்கள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிக்க முடியும். சோ அது மூலமா தான் நம்ம பிசினஸே ரன் ஆக போகுது. அப்படிங்கறதுனால இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு இன்ஸ்டாகிராம நம்ம கரெக்டான வழிமுறையில பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து சஸ்பென்ஸ் ஆகாம பாத்துக்க முடியும். என்னென்ன ரீசனுக்காக நம்மளோட அக்கௌண்ட் சஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, லாஸ்ட் 2023 பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 lakhs பிளஸ் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆயிருக்கு, பேன் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நிறைய விதமான காரணம் வந்து சொல்றாங்க. அதுல முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃபாலோவர்ஸ் வெளியில இருந்து பை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா வந்து வெளியிருந்து பை பண்ணாலோ, இல்ல நம்ம போஸ்டுக்கு தேவையான லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியிருந்து பை பண்ணி வாங்கினாலோ நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகுது, பேன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இது மட்டும் தான் ரீசனா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது இல்ல. சோ இன்னமும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு புது அக்கௌண்ட் வந்து ஒரு சில பேர்த்த குறிப்பிட்ட மக்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல ஃபாலோ பண்ணாலோ இல்ல அன்ஃபாலோ பண்ணாலோ நம்ம அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பேன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸும் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. சோ நாம வந்து இந்த ஒரு கோர்சஸ்ல இதைத்தான் வந்து டீடைலா பார்க்க போறோம். நம்ம அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் ஆகாம பேன் ஆகாம என்னெல்லாம் வழிமுறைகள் பண்ணலாம், எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த கோர்சஸ் வந்து டீடைலா இருக்கும். சோ இந்த கோர்சஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரே நாளில பல நபர்களுக்கு மெசேஜஸ் வந்து பர்சனல் மெசேஜ் நீங்க அனுப்பிட்டே இருந்தாலும் அந்த ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம். இந்த மாதிரி நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அதை பத்தி டீடைலா நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் போஸ்ட் பண்ணணும், இவ்வளவுதான் ரீல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் எதுவுமே கிடையாது. நாம அதிகமான ரீல்ஸோ போஸ்டோ ஒரே நாள் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமன்ஸ் கிடையாது, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகக்கூடிய ஏஐ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரோ பண்ண மாட்டாங்க. சோ இது வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். சோ அந்த மாதிரி ஒரே நாளையில அதிகமான போஸ்டோ அதிகமான ரீல்ஸோ வந்து அப்லோட் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி அப்லோட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு நீங்க போஸ்ட் அப்லோட் பண்றதா இருந்தா 4ல இருந்து 5 போஸ்ட் அப்லோட் பண்ணலாம் மேக்ஸிமமா. ரீல்ஸ் அப்லோட் பண்றதா இருந்தா அதிகபட்சம் 3 ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் தான். சோ நீங்க 2 ரீல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பின்னாடி வரக்கூடிய எல்லா விதமான வீடியோஸ்லயுமே நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம ப்ராப்பரா பயன்படுத்துறது அப்படிங்கிறது டீடைலா பார்க்க போறோம். இது இன்ட்ரோ அப்படிங்கறனால உங்களுக்கு பேசிக்கா மட்டும் நான் சொல்லிடுறேன். பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே கைடன்ஸோட இருக்கும்.
ஓகே, இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நாம ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணணும், நான் வேற ஏதாவது ஜாப் பண்ணலாமே, நம்ம ஏன் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஒரு 9 to 5 salary ஜாப்ல வந்து இருப்பீங்க. இந்த ஜாப்ல இருந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வந்து கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் சோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சேலரி எனக்கு பத்தல, நான் வாங்கக்கூடிய மாசம் 15,000 20,000 25,000 எனக்கு சேலரி பத்தல, ஃபேமிலி ரன் பண்ண முடியல, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்காக. என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்காக நீங்க வந்து டைம் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் மட்டும் நீங்க இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணா போதும், உங்களால நீட்டான ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டுல இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்காங்க. கூகுள்லே போயிட்டு நீங்க பெஸ்டான ஆன்லைன் ஜாப் எதுவும் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரிசல்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா தான் இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு அவங்க நான் சொல்றேன். சோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இருப்பாங்க, இந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு சம் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்டை நாம சோசியல் மீடியாலயோ இல்ல வந்து வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்லயோ ப்ரொமோட் பண்ணி ஒரு மக்கள் அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சோ அந்த கஸ்டமர் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி அந்த பொருள் வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க எல்லாருமே யூடியூப் அப்படிங்கிறது பாப்பீங்க. இந்த யூடியூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு யூடியூபர் வந்து ஒரு மொபைல் ரிவ்யூ பண்ணுவாரு, இல்ல வேற ஏதாவது கேஜெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுவாரு, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேஷன்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய சட்டை இல்ல ஃபேன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறீங்க, போயிட்டு பை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா அமேசான் தான் ஓபன் ஆகும். ஓகே பிரதர், நம்ம அமேசான் தான் ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு அதை பை பண்ணுவோம். சோ அப்படி பை பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அமேசான் வந்து அந்த லிங்க் கொடுத்தாருல பாத்தீங்கன்னா அந்த யூடியூபருக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன்ஸ் அப்படிங்க கொடுப்பாங்க. அதாவது ஒரு 2% ஒரு 10% கமிஷன்ஸ் அப்படிங்க கொடுப்பாங்க. அது வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் தகுந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் ஆகும், ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த கமிஷன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். இந்த கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அவர் வந்து நம்ம ஆள் சேர்க்கல, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாரு, அவரோட லிங்கை வந்து நமக்கு கொடுக்குறாரு. இந்த லிங்க் தான் அஃபிலியேட் லிங்க்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க் மூலமா போயிட்டு யாரு எத்தனை பொருள் வாங்கினாலுமே நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும், அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு மொபைல் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த மொபைலை வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல போய் சர்ச் பண்ணும்போது நிறைய விதமான ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கு, தமிழ் சரி இங்கிலீஷ் ஹிந்தி சொல்லிட்டு நிறைய விதமான ரிவ்யூஸ் இருக்கு. நான் ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரிவ்யூ வந்து எடுத்து அதை பார்த்துட்டு மொபைல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போறேன். அந்த மொபைல் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 ரூபாய் இருக்கக்கூடிய மொபைலை வந்து நான் வாங்கும்போது அந்த அமேசான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லிங்கோட ஓனருக்கு 10% அப்படிங்கிற இன்கம் கொடுப்பாங்க. 20,000 10% எவ்வளவு அப்படின்னா 2,000 rupees. இந்த 2,000 rupees வந்து அவருக்கு எந்த வித வேலையும் செய்யாம டைரக்டா அந்த யூடியூபருக்கு பதிலா இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. நான் ஒரு ஆள் வாங்குறதுக்கு 2,000 ரூபாய் இன்கம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 10 பேர் வாங்கினாங்கன்னா 20,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். ஒரு 100 பேர் வாங்கினாங்க அப்படின்னா 2 lakhs இன்கமா கிடைக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பெனிஃபிட். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் வந்து நம்ம டீடைல்டா இன்ஸ்டாகிராம்ல ப்ரோமோட் பண்ணிக்க போறோம். இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணா பெஸ்டா இருக்குமோ அதை தான் வந்து ப்ரோமோட் பண்ண போறோம். எல்லா விதமான அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ்மே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒர்க் ஆகுறது கிடையாது, அதுக்கான சோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல தரது கிடையாது. ஆனா என்ன பிளாட்ஃபார்மை பயன்படுத்தினா கரெக்டா நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம டீடைல்டா பாக்குறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல டைப்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்ன டைப்ஸ் அப்படின்னா மொத்தம் 2 விதமான டைப்ஸ். ஒன்னு டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ரெண்டாவது பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மொபைல் கேஜெட்ஸ், அப்புறம் ஹெட்போன்ஸ், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்க்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மியா கிடைக்கும். அது ஏன் அப்படிங்கிறது கடைசியா சொல்றேன். ரெண்டாவது இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ், அதாவது கோர்சஸ், மூவிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாங்ஸ், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு உள்ள கிடைக்கும். இந்த டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 96% வரைக்கும் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருளை சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 96 ரூபாய் இன்கமா கிடைக்கும். இதுலதான் பாத்தீங்கன்னா அதிக
அதிகமான கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்காங்க. எதனால அப்படின்னா பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட் கமிஷன்ஸ் கம்மியா கிடைக்குது, டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் கமிஷன்ஸ் அதிகமா கிடைக்குது. அப்படின்னா பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் அதே சொன்ன மாதிரி மொபைல், கேஜெட்ஸ், ஹெட்போன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது பிசிக்கல்ல சேரும். இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு காஸ்ட் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா டெலிவரி பண்றதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான காஸ்ட் வந்து இதுக்குள்ளேயே ப்ராடக்ட்டுக்காக செலவு பண்ணிடுறாங்க. அப்படிங்கறதுனால 2% வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே இன்கம் கம்மியா கிடைக்கும். அதுவே இப்ப டிஜிட்டல் ப்ராடக்ட் நீங்க வந்தீங்க அப்படின்னா கோர்சஸ், மூவிஸ், சாங்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றக்கோ இல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவோ காஸ்ட் எதுவுமே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்க மேக் பண்றதுக்காக மட்டும் நீங்க அவங்க வந்து அமௌண்ட் அப்படிங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. சோ அது ஒன் டைம் மட்டும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்கா வந்து அந்த கோர்சஸ் வந்து அவங்களுக்கு அப்படியே இருக்க போது அது தீரவோ இல்ல வேற எதுவும் பண்ணவோ முடியாது. சோ அப்படிங்கறதுனால நமக்கு கமிஷன்ஸ் அப்படிங்க அதிகமா கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு நீங்க அந்த கோர்சஸ் விக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமலா ஒரு 60% இருந்து 96% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த உலகத்துல அதிகமா இந்த டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆகுதா இல்ல பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுதா அப்படின்னா டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் தான் சேல்ஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா கமிஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நாம இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி 2 அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா அப்படின்னா கமிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த 2 அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்க்குமே எந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கறதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பிசிக்கல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் செம்மையான பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது அமேசான் தான் சொல்லுவேன். சோ ஏன் அப்படின்னா அமேசான் அப்படிங்கிறது இந்தியாவை மட்டும் இல்ல இந்த உலகத்திலே ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்கும், ரொம்பவே நம்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், பெரிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அமேசான் தான். சோ பெரிய ஒரு வெப்சைட் அப்படின்னா அமேசான் தான். சோ யாரா இருந்தாலுமே அமேசானை நம்புவாங்க. இந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளோட பிசினஸ் growthக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்லக்கூடிய பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா டிஜிஸ்டோர் 24 சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் தான். இந்த டிஜிஸ்டோர் 24 அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜெனியூனா ரொம்பவே ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கும், சோ அதுக்கு நம்ம சேல் பண்றதுக்கான அஃபிலியேட் பேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்துறாங்க. அதுக்கான கமிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் $400 $500 பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஏர்ன் பண்ணிக்க முடியுது. இந்த டிஜிட்டல் 24 பொறுத்த வரைக்கும் $500 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40,000 இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த $500 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மந்த்லியோ இல்ல ஒரே ஒரு சேல்ஸ் போனாலும் நமக்கு 45,000 ரூபாய் பாத்தீங்கன்னா இன்கமா கொடுக்குறாங்க. சோ டிஜிட்டல் 24 இந்த ஒரு வெப்சைட்ஸ் மூலமா. ஓகே, இப்போ அமேசானில் வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட அமேசான் அசோசியேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் ப்ரோக்ராமோட வெப்சைட்டோட நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நமக்கு நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை கற்றுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணலாம். சைன் அப் பண்ணி ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் நடக்கக்கூடிய இந்த ரெக்கமெண்டேஷன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அப் டு வந்து 10% வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 2%லேருந்து அதிகபட்சம் 10% வரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட நேம் வந்து போட்டுக்கலாம். நம்ம நேம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார் அப்படி டைப் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி வந்து நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு நம்ம வந்து ஒன்று கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்து ரீஎன்டர் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கூடிய இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். நான் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு நியூ பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேம் போட்டு ஹாய் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம வந்து அசோசியேஷனில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இனிமேல் வந்து நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸிங் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேயி நேம் அப்படின்னு கொடுத்துருக்கா, இந்த இடத்துல உங்களோட நேம் ஃபுல் நேமை எக்ஸாக்டாக வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டலில் என்னோட ஃபுல் நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன்.
டைப் பண்ணிட்டு கீழே அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கா, இந்த அட்ரஸ்ல வந்து உங்களோட அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டோர் நம்பர் இருக்கிற டோர் நம்பர், ஏரியா நேம், ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த சிட்டின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்னு இருக்கிற இடத்துல வந்து தமிழ்நாடு அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு. அப்புறம் கீழே வந்து போஸ்டல் கோடு, உங்களுக்குன்னு ஒரு போஸ்டல் கோடு இருக்கா, ஸோ அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே இந்தியா ஆட்டோமேட்டிக்காக செலக்டாக இருக்கும். கீழே ஃபோன் நம்பர் இதை வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த பேயி லிஸ்டட் அமௌண்ட் இருக்கா, ஸோ இது வந்து நீங்கள் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ்ன்னு இருக்கா, இந்த இடத்துல நோ அப்படின்னு கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு 2வது பேஜஸ் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த பேஜஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யுவர் வெப்சைட்ஸ் அண்ட் மொபைல் ஆப்ஸ். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் ஆப் வச்சுருந்தாலும் அதோட அப்ளிகேஷனோட லிங்கை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை பிரதர் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா blogger.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளாகருக்குள்ளே போனோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நேம் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஒரு நேம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நேம் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழன் பிளாக்ஸ், இதுதான் வந்து ஒரு என்னோடய பிளாகோட நேம். இது வந்து இந்த நேம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம தமிழ் டைப் பண்ணலாம். தமிழன் பிளாக்ஸ் போட்டுட்டு .blogspot அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ இந்த ஒரு நேம் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வேறு ஏதாவது இந்த இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். vlog டுடே இப்படி டைப் பண்ணுவோம். ஸோ இந்த நேம் வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்குது, அதனால் நம்ம இந்த நேம் வந்து எடுத்துக்க போகிறோம். தமிழன் vlog டுடே. ஸோ .blogspot அப்படிங்கிறது, ஸோ .com அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே நேம் வந்து நமக்கு அதே தான் கொடுக்க போகிறோம். தமிழன் vlogs டுடே, இதுதான் வந்து நம்மளோட பிளாகரோட டிஸ்பிளே நேம். ஃபினிஷ் அப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஒரு பிளாக் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளாக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கான மெயின் காரணமே நமக்கு அந்த வெப்சைட் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ தமிழன் vlogs டுடே அப்படிங்கிற நம்மளோட நேம் இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் அட்ரஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, தமிழ் vlogs today .blogspot.com அப்படிங்கிறது, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ அமேசான் அசோசியேட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்டர் வெப்சைட்ஸ் இருக்கா, ஸோ வெப்சைட் அப்படி இல்லை அப்படின்னா ஆப்போட லிங்க் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம வெப்சைட் இல்லாத ஒரே காரணத்துக்காக நம்மளோட பிளாகோட வெப்சைட் லிங்கை வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல ஆட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கூட வந்து போய்க்கலாம். இப்போ 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரிஃபரான ஒரு ஸ்டோர் ஐடி வந்து கேட்குது. ஸோ நான் ஒரு ஸ்டோர் ஐடி வந்து கொடுக்குறேன். கீழே இந்த இடத்துல வந்து நம்மளோட வெப்சைட்டோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு 2 லைன் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 லைனுக்கு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல பிளாக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்ச்னு இருக்கும். ஆன்லைன் சர்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கேப்ஸாவை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்க கேப்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஸ்மால் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாலில் டைப் பண்ணுங்கள். இல்லை கேபிட்டலில் இருக்குது அப்படின்னா கேபிட்டலா இல்லை நம்பரான்னு பார்த்து அதை டைப் பண்ணிவிட்டு கீழே யுவர் அக்ரின்னு இருக்கா, இதை இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆயாச்சு. ஓகேங்களா, கங்க்ராட்ஸ் விஜயகுமார்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆயாச்சு. இதுதான் வந்து நம்ம அசோசியேஷனோட ஐடி. இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும், என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லை லேட்டராக வந்து கம்ப்ளீட் பண்ணலாமான்னு கேட்கும். நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும், என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லை லேட்டராக வந்து கம்ப்ளீட் பண்ணலாமான்னு கேட்கும். நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் லேட்டராக பண்ணுறீங்க அப்படின்னா லேட்டராகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உடனே வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு பாஸ்வேர்டு மட்டும் நம்ம கொடுத்துக்குவோம். ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டை வந்து நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் ஆயிரும். இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஓடிபி வரும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எண்டிங், ஸோ நமக்கு வந்து காலில் வேணுமா இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக வேணுமான்னு கேட்குறாங்க. நான் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு நம்ம சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்குவோம். இப்போ நமக்கு அந்த ஓடிபி கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸிங் என்ன அப்படின்னா யுவர் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து நெஃப்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்க போகிறாங்க. அதுக்கு
மினிமம் வந்து நீங்க 1000 ரூபீஸ் நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களால வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிக் பாக்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதையுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பண்ணிருங்க. ஃபுல் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்மிட் அண்ட் கண்டினியூ வித் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கா, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சைன் அப் பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று நோட் பண்ணலாம். இந்தியா கரண்ட் டாக்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டு இன்கம்ப்ளீட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய மணியில வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டாக்ஸஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா போயிடும். இந்த இடத்துல இன்கம்ப்ளீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ பேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று கிரியேட் ஆகும். இந்த பேஜஸ்ல நம்மளோட பேன் அண்ட் ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க போறோம். இந்த இடத்துல வாட் இஸ் யுவர் டாக்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இண்டிவிஜுவல் கொடுங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சோலோவா தான் பிசினஸ் பண்ண போறோம், அதனால இண்டிவிஜுவல்ஸ் கொடுங்க. பிசினஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிசினஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு பேரோ இல்ல 2 பேரோ இல்ல 3 பேரோ இந்த பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ்னே கொடுங்க. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான், நீங்க அதை விட்டுலாம். கீழே வந்து இந்தியா அது ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கும். இங்கே வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ப்ரொவைட் யுவர் பேன் இருக்கா, இந்த இடத்துல உங்களோட பேனை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான், அதை விட்டுருங்க. கீழே இந்த இடத்துல சிக்னேச்சர் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேமை வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அது டேட் இருக்கும், அது நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது, விட்டுருங்க. கீழே சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து டாக்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 MBக்குள்ள நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல செலக்ட் ஃபைல்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் அப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் லேட்டர் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸிட் இன்டர்வியூ அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட அஃபிலியேட் ப்ரோக்ராமோட டேஷ்போர்டு. இதுல தான் வந்து நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு, இந்த கிளிக்ஸ்ல எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஃபீஸ் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆக போகுது. கூகுளில் amazon.in அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமேசான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு வெப்சைடு. நம்ம என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறது அமேசான் அப்படிங்கிறதான். என்ன ரீசன் அப்படின்னா அமேசான் வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிலிட்டி இருக்குது. நமக்கு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம். அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டேட்டா கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் அமேசான் பேன்னு சொல்லிட்டு நிறைய விதமான பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. நிறைய விதமான ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் கூட நிறைய விதமான ஃபோர்ஸ் டிசைன் எல்லாம் நிறைய நடக்குது. ஸோ ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து நிறைய விதமான செங்கல்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அமேசான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இதுல வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமேசான் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு அமேசான் வந்து லாகின் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் கொடுத்துமே நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த அமேசான் லாகின் பண்றதுல இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தான் இஷ்யூ இருக்கு அப்படின்னா டைரக்டா நம்மளோட டெலிகிராம்ல போயிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற செப்பரேட் வீடியோ நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெப்சைட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து இப்போ ப்ராடக்ட் செலக்ட் பண்றது, இந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதை ப்ரொமோட் பண்றதுக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கான டீடைல்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அமேசானோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்றது அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ ட்ரெண்டிங் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நிச்சு வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நிச்சு அப்படிங்கிறது நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போறீங்களோ அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா நிச்சு அப்படிங்கிறது ஒரே கேட்டகரி தான் இருக்கணும். இப்போ நீங்க ஃபேஷன் நீங்க ரிலேட்டடா பண்றீங்க அப்படின்னா ஃபேஷனை மட்டும் தான் நீங்க ப்ரொமோட் பண்ணணும். இல்ல நான் வந்து குக்கிங்காக வீடியோ பண்றேன், குக்கிங்காக நான் பேஜஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா குக்கிங்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நீங்க ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல பிரதர் நான் வந்து டாய்ஸ்க்காக நான் வந்து பேஜஸ் கிரியேட் பண்ண போறேன், இன்ஸ்டாகிராம்ல பேஜஸ் வந்து டாய்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான ரிலேட்டடா வந்து நீங்க வந்து நிச்சயம் வந்து செலக்ட் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க இந்த நிச்சு வந்து ஒரே நிச்சா தான் இருக்கணும். அதுல நீங்க என்ன ப்ராடக்ட்டை வேணா நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம். பட் நிச்சு அப்படிங்கிறது ஒன்னா தான் இருக்கணும். என்னோட பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்க
பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ராடக்ட் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மக்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னோட சஜஷன் கூட. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் டீட்டெயிலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட லிங்க் நம்ம எப்படி அஃபிலியேட் லிங்க் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும், அமேசான் அசோசியேஷன் சொல்லிட்டு இது ஸ்ட்ரைட் ஸ்டெப்ஸ் இருக்கா. இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அஃபிலியேட் இந்த ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு Amazon.inல இந்த இடத்துல ஷோவாக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல கெட் லிங்க் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷார்ட் லிங்க் அண்ட் ஃபுல் லிங்க் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல ஷார்ட் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அஃபிலியேட் லிங்க். இந்த லிங்கை தான் வந்து நம்ம காப்பி பண்ணி ப்ரொமோட் அப்படிங்கிறது பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த லிங்கை டைரக்டா ப்ரொமோட் பண்ணி இன்ஸ்டாகிராம் எங்க போய் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு எப்படி அஃபிலியேட் லிங்கை வந்து நம்ம காப்பி பண்றது அப்படின்னு பாருங்க. பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல எப்படி இன்ஸ்டாகிராம்ல இந்த லிங்கை வந்து ப்ரொமோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் உங்களுக்கு இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறதுனால ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் கேப் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃபைனலா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னா கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால உங்களுக்கு டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல எப்படி வந்து அமேசான் லிங்க் எடுக்கிறது மட்டும் கத்துக்கங்க. பின்னாடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள்ல டிஜிஸ்டோர் 24 அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் வரக்கூடிய முதல் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பெஸ்டான ஒரு வெப்சைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிஸ்டோர் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே ஈஸியா, ரொம்பவே அதிகமான இன்கம் வந்து earn பண்ணக்கூடிய பெரிய ஒரு வெப்சைட். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மோர் சேல்ஸ் லெஸ் ஒர்க். இதோட மெயின் கான்செப்டே வந்து இதுதான். இந்த வெப்சைட் ட்ரஸ்ட் பெய்ட் சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்ல கிட்டத்தட்ட 4.7 ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8855 பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 86% பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் தான். ஸோ இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வெப்சைட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செல் பண்ண போறோம் அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், சாஃப்ட்வேர், ஈவெண்ட்ஸ், பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், இன்னும் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸை பார்த்து இதை வந்து நம்ம சேல் பண்ணிக்க முடியும். இதுல வந்து நம்ம சைன் அப் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட யூசர் நேம், உங்களோட இமெயில் ஐடி, அது பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல ஐ எம் ஆன் அஃபிலியேட் இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ஒரு கிரியேட் ஆகும். இந்த இடத்துல நம்மளோட டீடைல்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போறோம். நம்மளோட நேம், ஸோ நம்மளோட டைட்டில், நேம், அதோட கம்பெனி நேம், அட்ரஸஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் எக்ஸெட்ரா எல்லாமே நம்ம அமேசானில் என்ன கொடுத்துருக்கோமோ அதையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரும்பி கொடுத்து ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ நவ் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கும். இந்த பேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இதோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேணும் அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்க அவைலபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவைலபிலிட்டி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ், கமிஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா கேட்டகரிக்கான ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவைலபிலிட்டி இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரி சூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா நீங்க ரன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபேஷன் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவைலபிலிட்டி கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 100 மேக்கப் டிப்ஸ் டிஜிட்டல் இபுக். இந்த ப்ராடக்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $15 வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்டோட ரேட்டா. ஆனால் நமக்கு கமிஷன்ஸா
$10 பாத்தீங்க அப்படின்னா $10.5 வந்து நமக்கு கமிஷன்ஸா ஒரு சேலுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இந்த ப்ராடக்டோட சேல்ஸ் பேஜ்னு சொல்லிட்டு இங்க இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே சேல்ஸ் பேஜஸ் வந்து தனியா இருக்கும். அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அஃபிலியேட் பேஜஸ் பாத்தீங்கன்னா தனியா இருக்கும். ஸோ நம்மளோட லிங்க் அவங்க கிளிக் பண்ணும்போது அந்த ஒரு நம்மளோட கஸ்டமருக்கு இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா பேஜஸ் வந்து ஷோ ஆகும். இதை பார்த்துட்டு அவங்க டைரக்டா இந்த இடத்துல பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து பை பண்றாங்க அப்படின்னா, அந்த இபுக்கை வந்து பை பண்றாங்க அப்படின்னா நமக்கு $10 பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரொமோட் நவுன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா காப்பி பண்ணிக்கலாம். இந்த காப்பி பண்ண லிங்கை எப்படி ப்ரொமோட் பண்றது இன்ஸ்டாகிராம்ல அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் வந்து தெரியும். பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்றது, அதுல எப்படி வந்து க்ரோ பண்றது, அதுல இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த அமேசானோட லிங்கையும் இந்த Digistore24 அஃபிலியேட் லிங்கையும் எங்க ப்ரொமோட் பண்றது, அதுக்கு எப்படி வந்து டிராஃபிக் சோர்ஸ் வந்து கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க அவைலபிலிட்டி இருக்கும். இந்த இடத்துல ஹோம் அண்ட் கார்டன் இருக்கா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆர்கானிக் பியூட்டி டிஜிட்டல் இபுக்ஸ் இருக்கு, சைல்டு சேஃப்டி லாக்டவுன் டிஜிட்டல் இபுக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்டி ஏஜிங் ஹேக்ஸ், அதாவது நம்ம வயசாகாம எப்படி வந்து பாதுகாக்கிறது நம்மளோட ஸ்கின்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இபுக்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா $17. ஆனா நமக்கு கமிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா $11.33 பாத்தீங்கன்னா நம்ம கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது பாத்தீங்கன்னா சேல்ஸ் பேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு தனியாக சேல்ஸ் பேஜஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. நம்ம அஃபிலியேட் லிங்க் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பேஜஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பேஜஸ் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இதை கிளிக் பண்ணி நம்ம டேரக்டா பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படிங்க பண்ணிக்க போறாங்க. நமக்கு கமிஷன்ஸா ஒரு $11 வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். இந்த ப்ராடக்ட் வந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு $85 பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட ரேட்டு, நமக்கு கமிஷன்ஸ் பாத்தீங்கன்னா $33.99, கிட்டத்தட்ட $34 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு ரேட்டு இருக்கும். ஓகேவா? இதுல நமக்கு பெஸ்டான ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல பாப்புலாரிட்டி இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரி வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏர்னிங்ஸ் பிளஸ் சேல்ஸ் இருக்கு, அப்புறம் ஏர்னிங்ஸ் கார்ட் விசிட்டர்ஸ் இருக்கு, பப்ளிகேஷன்ஸ் டேட், இப்போ நியூவா வந்து பண்ணிருக்காங்க, நியூவா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். பெஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னா பாப்புலாரிட்டி, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னு தான் இதுல வந்து சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த Digistore24 இருக்கக்கூடிய நம்மளோட பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பே அவுட் அக்கௌண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு இன்கம் கிரெடிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதிக்குள்ள வந்து எனக்கு இன்கம் வந்து கிரெடிட் ஆகுற மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னோட மினிமம் டாலர் பாத்தீங்க அப்படின்னா $50 எனக்கு எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து நான் வந்து இன்கம் வந்து கிரெடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்ல டிக்ரீஸ் பண்றாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு $50 போதும் அப்படிங்கறனால நான் மினிமலா பாத்தீங்க அப்படின்னா $50 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க எந்த மாதிரியான கரன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல ஆளும் கொடுத்துருங்க, யூஎஸ்டியும் கொடுத்துருங்க. இந்த உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு என்ன மாதிரி பேங்க் டிரான்ஸ்ஃபரா இல்ல என்ன ஏதுன்னு சொல்லி பேப்பர்ல பண்ண போறீங்களா இல்ல வந்து இன்டர்நேஷனல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு டேரக்டா பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் கோடுன்னு இருக்கா, இந்த ஷிஃப்ட் கோட் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான டீடைல்ஸ்மே இருக்குமே பிரதர், நான் ஏன் கோர்சஸ் வந்து பை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் கோடு இந்த மாதிரி உள்ள இருக்க டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல யாருமே டீடைலா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கோர்சஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நானுமே இந்த மாதிரி கோர்சஸ்ல வந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஷிஃப்ட் கோடு அப்படிங்கிறது நம்மளோட பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு கோட் நம்பர். இந்த கோட் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஆன்லைன் ஜாப் பண்றேன், அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கேன்,
இந்த யூடியூப்க்கு நம்ம வந்து ஃபாரினோட அமௌண்ட் வந்து டாலர்ஸ் யூஎஸ்டி வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது. அதுக்காக ஸ்விஃப்ட் கோடு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொரு பேங்க்குக்குமே பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கோடு சொல்லி செப்பரேட்டா இருக்கும். உங்களோட பிரான்ச் இருக்கக்கூடிய உங்களோட பேங்க்ல போயிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் கோடு வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்விஃப்ட் கோடை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல இஸ் மேட் வித்தவுட் கரன்சி கன்வர்ஷன்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். நாம இன்ஸ்டாகிராம்ல மல்டிபிள் லிங்க்ஸ் தான் வந்து ப்ரொமோட் பண்ண போறோம். ஒரு ப்ராடக்ட்டை மட்டுமே நம்ம ப்ரொமோட் பண்றது கிடையாது. ஸோ நிறைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றதுக்காக எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா ஒரே லிங்க்ல போயிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா லிங்க்ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் தான். இந்த லிங்க்ட்ரீ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரீயான வெப்சைட் தான். இதுல வந்து பேமெண்ட் பண்ணி வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஆனால் வந்து நம்ம ஃப்ரீயாவே பண்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டாக வேணும் அப்படின்னா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்க டேரக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும், அதுல போய் நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க டேரக்டா கூட நீங்க கூகுள்ல போயிட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து இமெயில் ஐடி கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்க போகுது. நான் இந்த சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் growth tips சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி கொடுத்தேன் அப்படின்னா இந்த நீங்க இமெயில் கொடுத்து ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து காட்டும். இது வேணும் அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எடுத்து விட்டுலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விதமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோ ஆகும். இது எல்லாமே பாத்தீங்க நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால நம்ம டீட்டெயிலா பார்க்காம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இங்க லிங்க்ஸ் இருக்கா, இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல ஆட் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிங்க்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு அமேசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அமேசான்ல வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்க போறோம். காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லிங்க் ட்ரீல இங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் வந்து ஆட் ஆயிருக்கு. டைட்டில் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து அமேசான் ஓப்பன் பண்ணிக்குவோம். அமேசான்ல போயிட்டு இந்த டைட்டில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க, எலிபென்ட் மதர் அண்ட் 2 பேபிஸ். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா டைட்டில். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம டைட்டில் வந்து ஷோ ஆக போகுது. இது கிளிக் பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் அப்படிங்கிறது. இப்போ வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஆட் லிங்க் கொடுத்துட்டு நம்ம டிஜிட்டல் 24லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸோ டிஜிஸ்டோர் 24லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஷன்ஸில் போய்க்குவோம். ஃபேஷன்ஸில் போயிட்டு எந்த ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எங்கே எடுக்கணும், ப்ரொமோட் நவுன் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லிங்கை காப்பி பண்ணிக்குவோம். லிங்கை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து ப்ராடக்டோட லிங்க் வந்து ஆட் ஆகிற போது இதோட நேம் வந்து சூஸ் பண்ணணுமா. ஸோ அதுக்கு ஆன்டி ஏஜிங் ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வெளியே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ 2 லிங்க் வந்து இப்போ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதைத்தான் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை லிங்க் தேவையோ அத்தனை லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால செப்பரேட்டாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து மெயின் விஷயமும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜஸ் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அழகா இருக்கா, தெரிய மாதிரி இருக்கா, இதை நம்ம எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை வந்து நம்ம மாத்திக்கலாம். இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப் growth tips இருக்கா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு நிச்சுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷன் டிப்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து என்ட்ரு தட்டிக்க போறோம். என்ட்ரு தட்டிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிப்ஸ் சொல்லிட்டு மாறிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளோட இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிக்கான இமேஜை கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிற இமேஜை வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பயோல வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அண்ட் குட் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பயோவை நான் கொடுக்குறேன். இந்த பயோ வந்து எங்கே ஷோ ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகுது வருங்க. ஃபேஷன் டிப்ஸு குவாலிட்டி அண்ட் குட் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறது இந்த இடத்துல சேவ் ஆகுதா.
ஸோ இவ்வளவுதான் வந்து விஷயம். ஸோ இதுல நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து நம்மளால மாத்திக்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கிரேடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இல்ல பேமெண்ட் பண்ணாமலே பாத்தீங்க அப்படின்னா பண்ணும்போது நமக்கு இந்த ஃப்ரீ ப்ராடக்ட், ஃப்ரீ தீம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டா வந்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் இது வந்து செலக்ட் பண்றேன் அப்படின்னா இது வந்து நல்லாவே விசிபிளா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் என்ன மாதிரி வேணும், கலர் எப்படி வேணும், ஸோ இந்த தீம்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அந்த காலம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஷேடோவோட வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட கலர்ஸ் முதற்கும் நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சேஞ்சஸ் இருக்கு. டைட்டில் இந்த மாதிரி எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரியான ஃபான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சோசியலோட லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளோட லிங்க் ட்ரீயோட இந்த இடத்துல லிங்க்ஸ் மட்டும் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே இந்த இடத்துல காப்பி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இந்த ஒரு லிங்க் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் பயோவில் போயிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் பயோவில் இந்த லிங்க் கொடுக்கும்போது இந்த லிங்க்கை நம்ம ப்ரொமோட் பண்ணி ரீசன்ட் போஸ்ட் எல்லாமே பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பயோவில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த லிங்க் நான் காப்பி பண்ணிட்டு நான் கூகுளில் போய் நான் பேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து பயோல வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். யாராவது அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல லிங்க் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்க போறாங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நியூ பேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆக போகுது. இந்த பேஜஸ்ல நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்க போறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவங்க இப்போ படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும் போது இதை கிளிக் பண்ணி வாங்கிக்க போறாங்க. ஸோ வாங்கும் போது நமக்கு டிஜிஸ்டோர் 24 டேரக்டா வந்து நமக்கு ஆட் ஆக போகுது. இந்த இடத்துல ஆட் ஆகும் போது நமக்கு $50 வந்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம டேரக்ட் அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆக போகுது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட். ஸோ நாம எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல இதை வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்து ப்ரொஃபஷனலா ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு மெத்தடு. இது போக இன்னொரு விதமான மெத்தட் இருக்கு. அந்த டீடைல்ஸை பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் வந்து பில்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இன்ஸ்டாகிராமோட அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பயன்படுத்திட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணுறதுக்கும் மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கீழே வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து இந்த பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புது ஐடி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணி போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி பழைய ஐடி நீங்கள் வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு செப்பரேட்டாகவே தனியாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக தனியாக பிஸ்னஸ்க்காக வந்து தனி ஒரு ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்மளோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட யூசர் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபுல் நேம் அப்படிங்கிறதுல நான் நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து யூசர் நேம் கேட்குது. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன கேட்டகரியில் பண்ண போகிறேன் அப்படின்னா பியூட்டி, ஸோ ஹெல்த் அண்ட் பியூட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு நேம் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த நேம் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுளே ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். மறுபடியும் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ChatGPT கிட்ட நம்ம போய் கேட்க போகிறோம். ஸோ என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கான நேம் மட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் ஃபார் பியூட்டி பேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணுறோம். இதில் நிறைய விதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வருது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து. ஸோ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரேஸ்ஃபுல் கிளாமர் அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ யூசர் நேம் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்மாலில் தான் நீங்கள் வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது எடுக்கும். ஸோ ஸ்மாலில் வச்சுருங்க. பாஸ்வேர்டு வந்து சேம் இதே நேம் கூட நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு இல்லை.
ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து நான் ஹைஃபன் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிரேஸ்ஃபுல் கிளாமர் _ போட்டு அஃபிஷியல் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். பாஸ்வேர்டுமே பார்த்தீங்க அப்போ நம்ம கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருங்க அப்படின்னா சேம் அதே தான் வந்து நான் பாஸ்வேர்டாகவே கொடுத்துருக்கேன், சேம் அதே நேம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு மறக்காது அப்படிங்கிறதுக்காக. இப்போ தான் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்கும். ஸோ உங்களுக்கு ஓவரால் நீங்கள் எதை வேணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம். கன்ஃபர்மேஷன்ஸ் கோடு வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு அந்த பேஜஸ் வந்து கிரியேட் ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்க போது. நம்ம வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. போஸ்ட் 0, ஃபாலோவர்ஸ் ஃபாலோயிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 0, ப்ரொஃபைல் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். இங்கே எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஐ அப்படிங்கிறது copy.ai அப்படிங்கிறது தான். இது வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு ஏஐ அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபார் ஃப்ரீன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயிலுக்கு கொடுத்து நீங்கள் இதை வந்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு copy.ai அப்படிங்கிற வெப்சைட் வந்து சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெஸ்ட் இன்ஸ்டாகிராம் பயோ ஃபார் பியூட்டி பேஜ் அப்படின்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். பியூட்டி பேஜ் அப்படின்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான எக்கச்சக்கமான கேப்ஷன்ஸ் அண்ட் பயோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும். இதை நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணி வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் பியூட்டி இன்சைட் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு பயோவில் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ட்ரு தட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெடிகேட்டட் ஆல் திங்ஸ் பியூட்டி அண்ட் செல்ஃப் கேர் இது நல்லா இருக்குது. இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று ட்ரான்ஸ்ஃபார்மிங் ரொட்டீன்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் லவ், இது வந்து நல்லா இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து 150 லெட்டர்ஸ் வந்து தேவைப்படும். நம்ம வந்து 146 வந்து கொண்டு வந்தாச்சு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜெண்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் பெரிய விஷயங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் வந்து மாற்ற முடியாது, அது மொபைலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அது நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன், ஓகேவா. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வெப்சைட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து லிங்க் ட்ரீ பற்றி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ லிங்க் ட்ரீ பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம மேக் பண்ணக்கூடிய அந்த லிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து ஒரு லிங்க் ட்ரீ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த 2 ப்ராடக்ட்டுக்கான காமன் லிங்க் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கும் காப்பி URL அப்படிங்கிறது. இதை காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட வெப்சைட்டோட லிங்காகவே இருக்கும். நம்மளோட வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேரெக்டாக இந்த லிங்க்குள்ளே வந்துடுவாங்க, அதாவது இந்த பேஜஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வந்து பேஜஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. பேஜஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க தேவையான லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு நம்ம கொடுத்துலாம். சப்மிட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ப்ரொஃபைல் வைக்கணும். ஸோ ப்ரொஃபைலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்வா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த கேன்வா வந்து மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் வந்து அப்ளிகேஷன்ஸாகவும் இருக்குது. இல்லை வந்து நீங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி மட்டுமே கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டிசைன் இருக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு
கீழே லோகோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோகோ அப்படிங்கிறது பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட்டான டேம்ப்ளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு யூனிக்காக ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பியூட்டி வைக்கிறனால பியூட்டி அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கிறேன். பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டுறேன் அப்படின்னா எக்கச்சக்கமான லோகோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதில் ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த லோகோ வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம நேம் வந்து வைக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நேம் சொன்ன மாதிரி இந்த ஒரு நேமை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்தாச்சு. இது மட்டும் நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ணிக்க போகிறோம். ஸோ மாடிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துட்டு பெட்டர் குவாலிட்டி, ஸோ நம்ம நம்மளோட பெட்டர் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கேப்ஷன்ஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்க மாதிரி இது வந்து என்னோடய பேஜுக்கான ஒரு சின்ன கேப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட லோகோ. இது வந்து நம்ம ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்றுறதுனால நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஏதாவது காலேஜ் சேஞ்சஸ் வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லோகோவே நமக்கு தேவையில்லை, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக பார்த்தீங்கன்னா நம்மளால் மாற்றிக்க முடியும். ஆனால் பட் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட்ஸ் வேறுனாலும் நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். எதுவும் செட் ஆகுதான்னு பார்ப்போம். இது ஓகே, இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்து போய்க்க போகிறோம். இது வந்து நம்ம டவுன்லோட் அப்படிங்கிற பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த கேன்வாவில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தான் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இந்த கேன்வா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த கேன்வாவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வேறு ஏதாவது மெத்தட்ஸ் வேணும்னாலும் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டு வரேன். இப்போ வந்து நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வளவெல்லாம் கொள்ளலாம் இழுக்காமல் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம கோர்சஸ்க்கே தேவையான விஷயங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு லோகோ அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் போட்டோஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி லோகோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகோ அப்படிங்கிறது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சப்மிட் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே போனோம் அப்படின்னா லோகோ பயோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட் மட்டும் பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கும், மொபைலில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலில் வந்து நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு சூப்பரான ஒரு ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்படி இந்த லிங்க் ட்ரீயோட லிங்க்கை வந்து நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராமோட வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். இதோட URL வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். சேம் அதே தான். ஸோ இதில் எந்த வித மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. இது அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த எடிட் ப்ரொஃபைலை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆட் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல URL அப்படிங்கிற இடத்துல அதோட லிங்கை பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிற இடத்துல என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிக் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லிங்க் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பேஜஸ் பார்க்குறவங்க நிறையவே பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன விஷயம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா FBயோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதாவது மெட்டா அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலையும் போகும், எஃபிலையும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆகும். ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிராஃபிக் அப்படிங்கிறது நம்ம நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம வந்து போஸ்ட் போட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபேஸ்புக் வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் வச்சிருப்பீங்க. அதோட வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ்க்கும் ப்ரொஃபைலுக்கும் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ பேஜஸ் அப்படிங்கிறது வேற, ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வேற. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைலு. ஆனால் பேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல பேஜஸ்ன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆப்ஷன்ஸாகவே இருக்கும். இந்த சீமோட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கும். ஸோ இது வந்து வேற, நம்மளோட ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது பண்ணிக்க வேணாம். பேஜஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க நிறைய பேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அப்படி ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட பேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை தான் பேஸ் பண்ணி வந்து இருக்கணும், புதுசாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த மாதிரி கிரேஸ்ஃபுல் அண்ட் கிளாமர்ஸ் அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளாமர் அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம். கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற நம்ம கொடுத்துறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ என்ன ரிலேட்டடாக வந்து நம்ம பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்கு, ஹெல்த் அண்ட் பியூட்டி, ஸோ கிராசரி ஸ்டோர். ஸோ நம்ம கொடுத்து கிரியேட் அப்படிங்கிற நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஒரு 3 இல்லை 4 வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து நம்ம கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன காட்டுறாங்க அப்படின்னா ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் கான்டென்ட் அண்ட் கனெக்ட் வித் ஃபேன்ஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் எதுவுமே வந்து ப்ரொமோட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு வந்து கண்டினியூ அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயாச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லோகோ வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது போகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு டன் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஃபேஸ்புக் ஐடி வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செட்டிங்ஸ்லாம் மாற்றி நிறைய வந்து தேட வேண்டிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் டு ஸ்டோரி ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேர் அப்படி ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபேஸ்புக் ஸ்டோரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் ஸ்டோரியாக போகணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம ஆமாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஷேர் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கோட நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டினியூ அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபேஸ்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ கிரியேட் பண்ணக்கூடிய கிரேஸ்ஃபுல் கிளாமர் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேஸ்புக் ஐடி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டிக் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டு, ஏன்னா இந்த ஃபேஸ்புக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த போஸ்டர்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு நம்ம கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஃபேஸ்புக் ஐடியும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம மெர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து நான் ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயோ போஸ்ட்டும் ரீல்ஸும் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதை போயிட்டு ஜாயின் ஆகிக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால வந்து நம்ம ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நமக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூபுளாக இருக்கும், நமக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஃபாலோவர்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ ஐடி. ஸோ இந்த நியூ ஐடிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்னிக் வந்து ஃபாலோ அண்ட் அன்ஃபாலோ டெக்னிக் தான் வந்து நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ அண்ட் ஃபாலோ டெக்னிக் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுவார். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் ஃபாலோ டெக்னிக்
டெக்னிக் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கரெக்ஷன், என்னோட நேம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நேமை மட்டும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த இது பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்ம என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம அட்ரஸ் சொன்ன மாதிரி ஃபாலோ அண்ட் ஃபாலோ டெக்னிக் எப்படி பண்ணுறது. நம்ம ஃபாலோ அண்ட் ஃபாலோ வந்து ஏனோ தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஷோ ஆகிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இது ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ நம்ம வந்து பியூட்டி ரிலேட்டடாக வந்து நம்ம சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் அப்படி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபைல், அதாவது நம்ம ஹேஷ்டேக்கே நம்ம கிளிக் பண்ணிக்குவேன். ஹேஷ்டேக் அப்படிங்கிற நம்ம கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு லைக்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போனோம் அப்படின்னா 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம சூஸ் பண்ண வேணாம். ஸோ ஓகே, ஸோ ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நமக்கு ரிட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் எப்பயுமே கம்மியாக இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் எப்பயுமே கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 58,000 ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. இவங்க ஒரு 27 பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஃபாலோவர்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய மக்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மக்கள்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 பேரை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் ஒரு 9 பேரும் ஈவினிங் ஒரு 9 பேர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ அப்படிங்கிறது பண்ண போகிறோம். இவங்களை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஐடியா வந்து நம்ம ஒரு காலையிலையும் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சேர்த்து ஒரு 18 பேரை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம இந்த 18 பேரை அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறது ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐடி. அது ஓகேவா, ஸோ புது ஐடி. இந்த ஐடியில் நீங்கள் அதிகமான ஃபாலோவர்ஸோ இல்லை அதிகமாக அன்ஃபாலோவர்ஸோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடி பார்த்தீங்கன்னா பேன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஸ்டாகிராமோட அல்கிரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ அன்ஃபாலோ அதிகமாக எக்ஸெட்ரா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட ஐடி பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபேக் ஐடி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி வந்து பேன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கடைசி 2023 மட்டுமே எக்கச்சக்கமான ஐடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபாலோ அன்ஃபாலோ டெக்னிக் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்குள்ள உள்ள இருக்கும் அல்கிரிதத்துக்குள்ள. ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க நம்ம எதுக்காக வந்து நான் வந்து பை பண்ணணும், உங்களோட கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்றது இல்லை. ஸோ இந்த நீங்கள் ஐடி பேன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா அலட்சியமாக எடுத்துக்காம எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுங்க அப்படிங்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல வருது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கேன். நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் 4-5 பேரை பார்த்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பியூட்டி ரிலேட்டடாக இருக்கவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பியூட்டி ரிலேட்டட் வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. ஒரு 8 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட அடுத்து நம்ம 8 பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் ஃபாலோ டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது, போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறது. இப்போ நம்மளோட நியூ ஐடி, இந்த நியூ ஐடிக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். கரெக்டாக, இப்போ நமக்கு ஒரு ப்ரொஃபைல் வச்சுட்டு பயோ செட் பண்ண உடனே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வந்துருவாங்க, நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இதுக்கு பர்ஃபெக்டான போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும். ஸோ அதை வந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஐடிக்கு வந்து நம்ம போஸ்ட்லாம் அப்லோட் பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ போஸ்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 டேஸுக்கு கண்டிப்பாக ஒரு 17 போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ ப்ரொஃபைல் ரெடி பண்ணால் ஃபஸ்ட்டு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 6 போஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். 2வது நாள் 6 போஸ்ட் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணணும். 3வது நாள் 5 போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 நாளில் 17 போஸ்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்ன மாதிரியான கண்டென்ட், என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரிலேட்டடான கேட்டகரி ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணணும், போஸ்ட்டாகவும் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபேஷன் ரிலேட்டடாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத, ஃபேஷன் பியூட்டி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அப்படிங்கிற ரெடி பண்ண போகிறோம். எப்படி வந்து போஸ்ட் ரெடி பண்ணுறது, எங்கே போய் ரெடி பண்ணுறது? சிம்பிள், நான் அப்படியே சொன்ன மாதிரி கேன்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்லேயே நமக்கு தேவையான மாதிரி எல்லா விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல கிரியேட்டிவ் டிசைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்டுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்.
ஸ்கொயரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான், சேம் அதே கான்செப்ட் தான். பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போகிறோம். நிறைய விதமான வீடியோஸ், நிறைய விதமான போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய விதமான பியூட்டி ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லோகோ மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லோகோ ஆல்ரெடி ரெடி பண்ணோம்னா இந்த இடத்துல அப்லோடுக்குள்ளே போய்ட்டு அப்லோட் ஃபைல்ஸ்க்குள்ளே போய்ட்டு நம்ம லோகோவை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லோகோவை எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து லோகோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி இப்போ வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ லோகோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேயே வந்து கான்டென்ட் வந்து இருக்குது. ரொட்டீன் கிளீனிங் ஃபேஸ், மைல்டு மாய்ஸ்சரைசேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சக்ஸஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஓகே. இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட லோகோவை மட்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஷேர் அப்படி ஆப்ஷன் இருக்கா, ஷேர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து பிஎன்ஜியை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 6 போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ணேன், லோகோவை ஆட் பண்ணிவிட்டேன், அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஒரு போஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஏதாச்சும் சின்ன மாடிஃபைலாம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்களேன் போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து போஸ்ட் அப்படிங்கிற ரெடி ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரியேட் அப்படி ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கேப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி வந்து நம்மளோட ஐடி என்னது, கிரேஸ்ஃபுல் கிளாமர். ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா யாராவது போஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட பேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதை பண்ணுறது. கிரேஸ்ஃபுல் கிளாமர் அஃபீஷியல் அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம லோகோவோட வருது. இப்போ யாராவது இப்போ போஸ்ட்டை கிளிக் பண்ணாலே நமக்கு இந்த டேக் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு சூப்பரான கேப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி சாட்ஜிபிட்டியில் எக்கச்சக்கமான கேப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ சின்ன ஒரு கேப்ஷன்ஸ் நம்ம வந்து ஹேஷ்டேக்கோட எடுத்து நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேப்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேஷ்டேக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அட் அப்படின்னு கொடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட பேஜோட லிங்க்கை வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, பேஜை டேக் பண்ண போகிறோம். கிளாமர் அஃபீஷியல் அப்படின்னு போட்டு நம்மளோட பேஜை வந்து இதில் டேக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த கேப்ஷன்ஸை படிக்கக்கூடிய மக்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேகை வந்து கிளிக் பண்ணி நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ண தேவையில்ல. ஷேர் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் போடுறது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 6 போஸ்ட் அப்படிங்கிறது பண்ணணும். 3 நாளையில் 17 போஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பான முறையில் போட்டே ஆகணும். ஸோ இது மட்டுமே போட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மெயினாக இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா ரீல்ஸ் அப்படிங்கிறது தான். ரீல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த ரீல்ஸை மட்டும் ப்ராப்பராக பண்ணாலே போதும், உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் வந்து கூடும், உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எனபிள் பண்ணி ஆகணும். அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்ற ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் சென்டர்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு அண்டு செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா
2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைலு. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரும். இந்த ஒரு கோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கோடு. ஸோ இந்த கோடு பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம மெயில் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கோடை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கோடை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் நம்மளோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்க அப்போ அந்த கோடு வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்து சென்ட் ஆயிரும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேருந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரமா. ஸோ சம்திங்ஸ் ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்எம்எஸ் வழியாவோ இல்லைனா இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே பண்ணீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது சேம் கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கோடு வந்து நான் பிளர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கோடை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூ ஆகும்போது நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்மளோட பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேஜஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அத்தனை பேஜஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன கொடுக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லாமே மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக நான் மொபைல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீல்ஸ் அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் இருக்கா? ஸோ இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. மேலே சர்ச்சில் போயிட்டு ஏதாவது பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மட்டும் நம்ம சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வீடியோஸாக ரீல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஏதாவது ஒரு ரீல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரீல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 டாட் பட்டன் இருக்கா? இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட லிங்கை வந்து இதை நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ வேர் டு ஷேர் த லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த ரீல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டோர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிலிட்டி கிடைக்கும். ஸோ நேம் பார்த்துக்கோங்க, இன்ஸ்டோர் அப்படிங்கிறது. இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமோட லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லாகின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரோமோட் பண்ணணும். இப்போ நான் வந்து கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த ரீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரீல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மியூசிக் ஐக்கன் இருக்கா? ஸோ இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மியூசிக் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 42,300 ரீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ரீல்ஸ். இது வந்து நம்ம கிளிக் பண்ணி இப்போ வந்து ஆடியோ வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டன் அப்படி ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன்று கொடுக்கலாம். ஸோ என்ன டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏ அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லிங்க் இன் பயோ அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிங்க் இன் பயோ அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃபேஸ்புக்குக்கும் போகணுமான்னு கேட்குது. ஆமாம், எனக்கு ஃபேஸ்புக்குக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அலோ வந்து கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ஷன்ஸு. ஸோ என்னென்னா ஜஸ்ட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட நேம், ஸோ கிரேஸ்ஃபுல் எல்லா போஸ்டர்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேம் வந்து இதில் மென்ஷன் ஆகிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாலோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளாமர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆஃபீஸ் இந்த மாதிரி நம்மளோட ஐடியா வந்து நம்ம கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ அஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே நேம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கும். கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் ஹேஷ்டேக் வந்து போட்டாலும் ஓகே,
இல்ல ஹேஷ்டேக் வந்து மோஸ்ட்லி வந்து ரீல்ஸுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேஷ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்ப வந்து ஒர்க் ஆகுறதில்ல. முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ரீல்ஸுக்கு வந்து ஹேஷ்டேக் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ, அதனால வந்து நீங்க போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்ல, போடாட்டியும் ஒரு பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வந்து சின்னதா ஒரு ஹேஷ்டேக் மாரி வந்து போட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸு பியூட்டி டிப்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்குவோம். ஹேஷ்டேக்ல வந்து நம்மளோட பேஜ் நேமையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிளாமர் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? கீழ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அட்வான்ஸ். இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, இது வந்து கண்டிப்பா எனபிள் ஆகாம தான் இருக்கும். இந்த பட்டன நீங்க எனபிள் பண்ணா மட்டும் தான், நீங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியா வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இத எனபிள் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்து நீங்க வந்து ஷேர் குடுத்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீடியோஸ் எதுவுமே எடிட் பண்ணாம இருக்கக்கூடிய வீடியோவ நான் அப்படியே மாத்தி வந்து போட போறோம். ஓகே. அந்த மாரி வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். 2வது ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோவ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல போயிட்டு நம்ம ஏதாவது மாடிஃபை பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இத வந்து ஒரு மாடிஃபை மாரி வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண வீடியோஸ் வந்து இருக்கு. இந்த வீடியோல வந்து நம்ம ஆடியோ வந்து கட் பண்றது அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வால்யூம் போயிட்டு ஃபுல்லாமே வால்யூம டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஏதாவது இமேஜஸ் வந்து ஆட் பண்றதுனாலோ, இல்ல வந்து நம்மளோட அ என்ன லோகோ வந்து இதுல ஆட் பண்றதாலோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் நம்ம குடுக்கனாலும் நம்ம குடுத்துக்கலாம். ஸோ கிரேஸ்ஃபுல் கிளாமர் அப்படிங்கிறது நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தா மட்டும் பண்ணலாத்தமே தவிர, எல்லா நேரமும் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே நமக்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் Instagramம பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஒரு ரீல்ஸ் மட்டுமே நீங்க போட்டாலே பார்த்தீங்கன்னா, போதுமான ஒரு விஷயம். ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்ப வந்து ரீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகேவா? ஸோ இத வந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிங்க் இன் பயோ அப்படின்னு குடுக்குறனால, ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ண போறாங்க. இந்த லிங்க்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, டைரக்ட்டா போயிட்டு எங்க போகும்? நமக்கு நம்மளோட அஃபிலியேட் பேஜஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ ஆன்டி ஏஜென்சி ஹேக்ஸு, அப்புறம் டையர்டு எலிஃபேண்ட் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா சென்ட்ரலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய லிங்க்கு. ஸோ நம்ம வந்து இப்ப பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறனால, பியூட்டி ரிலேட்டடா மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடுக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து இப்ப ஃபேஷனுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபேஷன் ரிலேட்டடா வந்து குடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு டெக்கரேஷன்ஸ்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடா பார்த்தீங்க அப்படின்னா குடுக்கலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா போயிட்டு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க போறாங்க. நமக்கு இன்கம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அமேசான் அஃபிலியேட்ல போயிட்டு நமக்கு கிடைக்கும். அதுலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அக்கவுண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்க போறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தட். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 அப்படி இல்ல அப்படின்னா 2 ரீல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். இந்த ஒரு விஷயத்த நீங்க கன்சிஸ்டன்ஸியா நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்க கண்டிப்பா பண்றீங்க. ரீல்ஸ் டெய்லி 2 ரீல்ஸோ இல்ல வாரத்துல வந்து ஒரு 10 ரீல்ஸோ வந்து நெக்ஸ்ட் 3 மாசத்துக்கு கண்டிப்பா போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் கூடியிருக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல பிசினஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்றேன். Instagram வந்து இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம பிசினஸ் அப்படிங்கிறத பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தட வந்து பயன்படுத்தி பாருங்க. இந்த மெத்தட தான் வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கு. நான் என்ன பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிட்னஸ் சென்டர் அப்படிங்கிற பேஜ். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லிங்க் இந்த இடத்துல வந்து குடுத்திருப்பேன். ஸோ இந்த லிங்க்க கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ டைரக்ட்டா வந்து என்னோட அந்த மல்டி லிங்க் வெப்சைட்குள்ள போகும். இந்த வெப்சைட்ல வந்து என்ன மாதிரியான லிங்க்ல வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸோ 360 டெய்லி ஹெல்த் நியூஸ் ஹவர்ஸ், அப்புறம் ஹெர்ப்ஸ் ஃபார் ஹெல்த், அப்புறம் என்னோட கஸ்டம் கெட்டோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டயட் ரிலேட்டடா, ஃபிட்னஸ் ரிலேட்டடா இருக்கும். நீங்க ஒவ்வொரு லிங்க்கையும் நீங்க கிளிக் பண்ணும்போது அதுக்கான அஃபிலியேட் லிங்க் கூட தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுல ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ப்ராடக்ட் வந்து பை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டைரக்டா அஃபிலியேட் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம வந்து இன்கம் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டைரக்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படிங்கிறது பாருங்க. இந்த வெப்சைட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஜிஸ்டோர் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டோட அஃபிலியேட் லிங்க் தான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க
அப்படின்னா 365 டெய்லி ஹெல்த் நியூஸ் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா சூப்பரா பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பை பண்றதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்கம் அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே மெத்தட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் மட்டும் நீங்கள் மேக் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமோட நம்மளோட வீடியோ வந்து வைரல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆடியோ அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த ட்ரெண்டிங் ஆடியோ எப்படி வந்து நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் பண்ணுற இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ரீல்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆரோ மார்க் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா. ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ட்ரெண்டிங் ஆடியோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆரோ மார்க் இருக்கு இந்த டைரக்ஷன்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரோ மார்க் இல்லை. ஓகேவா? இது வந்து ட்ரெண்டிங் ஆடியோ இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன ஆடியோஸ் இருக்கு அப்படின்னா இந்த இதில் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ட்ரெண்டிங் ஆடியோன்னு இருக்கா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் ஆடியோ, அதாவது இந்த ஆடியோவில் அதிகமான ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரீல்ஸ் இந்த ஆடியோக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து இந்த ஆடியோவில் வந்து நீங்கள் ரீல்ஸ் அப்படிங்கிற அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வியூஸ் அப்படிங்கிறது அதிகமாக போகும். ஸோ இந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆடியோ அப்படி ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆடியோ பாருங்கள், ஒரு 1.3 மில்லியன் ரீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த யூஸ் ஆடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்டிங் ஆடியோ வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலான டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அப்டேட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேனல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் வந்து ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு கிரியேட் சேனல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட யூசர் உங்களோட சேனல் நேம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு கிரியேட் சேனல் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. எதுக்காக வந்து இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், கேஜெட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு சேனல். இந்த சேனல் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட அஃப்லியேட் ப்ராடக்ட்ஸ் தான் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த இது நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்ஸ்அப்க்கு எப்படி நமக்கு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அதோட லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா பயோவில் வந்து கொடுத்துருக்கோம்னா சேம் அதே மாதிரி தான் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை கொடுத்துட்டு அதை நம்ம கிளிக் பண்ணுறவங்க டேரக்டாக எங்கே வருவாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட சேனலுக்கு வருவாங்க. இந்த சேனலோட லிங்க் எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இன்ஸ்டாகிராமில் பயோவில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி வரவங்க டேரக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வர போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி பழைய போஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வர நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு குரூப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் வச்சுருக்கீங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ 50 போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு புது நம்பர் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா முன்னாடி போட்ட 50 போஸ்ட்டுமே அவரால் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 51ஆவதாக நீங்கள் ஏதாவது போஸ்ட் போட்டால் மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும். பட் இந்த வாட்ஸ்அப் சேனல் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி 50 போஸ்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவரால் அந்த 50 போஸ்ட்டுமே பார்க்க முடியும். டெலிகிராமில் எப்படி இருக்கோ சேம் அதே கான்செப்ட் தான் இப்போ வாட்ஸ்அப் சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட லிங்க் அஃப்லியேட் லிங்க் தான். ஸோ அவருக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி அவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி ஸோ அவங்க போயிட்டு பை படிப்பாங்க, நமக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதைத்தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸ் எப்படி
வைரல் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத நான் ஓரளவு வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்மளோட கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி எடிட்டிங் பண்றது, எப்படி வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிற டீடைல் நம்ம பார்த்திருப்போம். இந்த ரீல்ஸை வந்து நம்ம வைரல் பண்றதுக்கு ஒரு சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு. இது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா பாத்தீங்கன்னா வைரல் ஆகும். நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து ரொம்பவே வாட்சபிளா இருக்கணும். ஸோ நம்மளோட ரீல்ஸை வந்து மக்கள் பார்க்கறது அவங்களோட கட்ட வரல தான் இருக்கு. லைட்டா அந்த கட்ட லைட்டை தூக்கி விட்டாங்க அப்படின்னா நம்ம ரீல்ஸ் வந்து போயிடும். ஸோ நம்ம வாழ்க்கையே பாத்தீங்க அப்படின்னா இல்லாம போயிடும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கட்ட வரல இருக்கக்கூடிய பவர். ஓகேவா? ஸோ இந்த கட்ட வரல இப்படி தூக்குறதுக்கு நம்மளோட ரீல்ஸை வந்து பார்க்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எடுத்த உடனே நம்மளோட ரீல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கொண்டு வந்து சேர்த்துடணும். அதாவது இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே சட்டர் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி வச்சிருப்பாங்க, அப்படியே பிளர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் வர மாதிரி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வைரல் ஆகிறதுக்கான சில சில டிப்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எஃபெக்டோ இல்லைன்னா சவுண்ட் எஃபெக்டோ நம்ம ஸ்டார்டிங்ல ரீல்ஸோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொண்டு வந்துடணும். இது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நம்மளோட ரீல்ஸ்ல இருக்கக்கூடிய மொத்தம் 3 செகண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரீல்ஸ் வந்து நல்லா வைரல் ஆயிரும். இந்த 3 செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எதை பத்தி ரீல்ஸ் பண்ண போறீங்களோ அதை இந்த 3 செகண்ட்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஏதாவது பேச போறீங்க, ஏதாவது ப்ராடக்ட்டை பத்தி பேச போறீங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷனுக்கு இந்த பியூட்டி ரிலேட்டட் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு காஸ்மெட்டிக் ஒரு பவுடர் வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய வந்து நல்லா வைரல் ஆயிட்டு இருக்குது இந்த ஆரஞ்சு தோல் இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு தோல்ல பண்ணக்கூடிய ஒரு பவுடர் அப்படின்னு வச்சுக்கோ. இந்த ஆரஞ்சு தோல்ல இருக்கக்கூடிய பவுடரை வந்து இப்ப நான் ப்ரோமோட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரீல்ஸ் பண்ண போறேன். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆரஞ்சு தோல் பயன்படுத்தி உங்களால அழகாக முடியும் அப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா இப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு தோலை பயன்படுத்தி நம்ம எப்படி அழகாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஹோல்ட் பண்ணி பார்ப்பாங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இழுக்கிறது அப்படிங்கிறது. சோ இந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்குள்ள நம்ம என்ன பண்ண போறோமோ, எதை பத்தி பேச போறோமோ அது வந்து முன்னாடியே சொல்லிடணும். இதே மாதிரிதான் வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோஸ்க்குமே அது சேம் அதே கான்செப்ட் தான். நீங்க எதை பத்தி வீடியோஸ் போட போறீங்களோ அதை வந்து முன்னாடி அந்த 3 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பாத்துருவாங்க. இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீல்ஸ் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் போடலாம், ரொம்பவே நல்லா வைரல் ஆகும் அப்படின்னாங்க. கண்டிப்பா கிடையாது. சோ 60 செகண்ட்ஸ் வரைக்கும் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னா, என்டர்டைன்மெண்டாவோ இல்லைன்னா விளாக்ஸ் பண்றவங்க இல்ல பிராங்க் பண்றவங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ப்ரோமோட் பண்ணலாம். பட் நாம வந்து பண்ணும்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ணிக்க போறோம். சோ ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் உங்களோட வீடியோஸை ரொம்ப நேரம் பாக்குறாங்களோ, எவ்வளவு பெர்சன்டேஜ் பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வைரல் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் படி நீங்க ஒரு 9 செகண்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது 100% அந்த வீடியோவோட 100% அப்படின்னு கணக்கு. யாரோ ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்தா கூட அது ஒரு 70% வந்து பார்த்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே நீங்க 60 செகண்ட்ஸ் நீங்க வீடியோ போட்டு யாராவது ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்க பார்த்தா கூட அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% மட்டும் தான் வீடியோஸ் பார்த்திருக்காங்க அப்படின்னு வந்து அல்காரிதம் வந்து எடுத்துக்கும். சோ அப்படிங்கும்போது நம்மளோட யார் வந்து அதிகமான பர்சன்டேஜ் பாக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நல்லா வைரல் ஆகும் அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. சோ அதனால நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க போடக்கூடிய ரீல்ஸ் வந்து ஒரு 9ல இருந்து 12 செகண்ட்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் 12 செகண்ட்ஸ்க்குள்ள இருக்க மாதிரி வந்து நீங்க பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா வீடியோ வந்து வைரல் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரெண்டிங் மியூசிக். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ட்ரெண்டிங் மியூசிக்ல போயிட்டு நீங்க வந்து பண்ணலாம். ட்ரெண்டிங் மியூசிக் தான் ஆல்ரெடி முன்னாடி இந்த கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா முதல் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ட்ரெண்டிங் மியூசிக்னா நீங்க ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றப்ப கீழே பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆரோ மார்க் இருக்கக்கூடிய எல்லா ஆடியோஸுமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய ஆடியோ தான். இந்த ஆடியோல போயிட்டு நீங்க வந்து ரீல்ஸ் அப்படிங்கிற அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பாவே நல்லா வைரல் ஆகும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா வீடியோவுமே வைரல் ஆகுமா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸ்க்குமே எல்லா வீடியோஸுமே வைரல் ஆக கிடையாது. சோ அப்படிங்கும்போது நம்ம ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் வீடியோஸ் வந்து நல்லா வைரல் ஆகும். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு 10 ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ அப்படி பண்ணும்போது ஏதாவது ஒரு வீடியோ நல்லா வைரல் ஆனாலுமே நமக்கு சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, பிசினஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க நடக்கும். இந்த டிப்ஸை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல என்டர்டைன்மெண்டா வீடியோஸ் வந்து போட்டு இருப்பீங்க. சோ இந்த வீடியோ பார்க்க நீங்களே பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி என்டர்டைன்மெண்டா வீடியோஸ் பண்ணி நம்மளால வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. சோ என்னோட யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா நம்மளால என்டர்டைன்மெண்டா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி நம்மளால அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து தாராளமா பண்ண முடியும் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும். அது எப்படி பண்றதுன்னா சிம்பிள், நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். என்டர்டைன்மெண்டா நீங்க வீடியோஸ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்க எக்ஸ்ட்ராவே பாத்தீங்க அப்படின்னா இருக்கும், நல்லாவே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. அவங்க கிட்ட இடையில பாத்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய
அதே கான்செப்ட்ல ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராங்க் மாதிரி நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெளியில போயிட்டு நீங்க பிராங்க் மாதிரி பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. சேம் அதே பிராங்க்ல வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ராடக்டோட லிங்க் பயோல இருக்கு அப்படிங்கிற மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொன்னா போதும். உங்களோட ஃபாலோவர்ஸும் சரி உங்களோட வியூவர்ஸும் சரி கண்டிப்பா பயோ போய் செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை பை படிப்பாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க என்ன கேட்டகரி வேணா வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணலாம், என்ன கேட்டகரி என்ன பேஜஸ் வேணா நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் லிங்க் வந்து பயோல இருக்கு, இதை மட்டும் நீங்க வந்து கொண்டு வந்துட்டா போதும். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சேல்ஸ் அப்படி நடக்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து க்ரோ பண்றதுக்கு ஆட் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஸோ நிறைய விதமான இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு பேஜை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்து அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்கம் ஏர்ன் பண்றாங்க பாத்தீங்கன்னா. சேம் அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து அந்த இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சம் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்து நாம வந்து நம்மளோட பேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணி அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃபாலோஸ் அப்படிங்கிற நம்மளை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர்ட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் வந்து வெறும் 500 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்கேன். நான் வந்து அவர்கிட்ட ஒரு 10,000 rupees வந்து பேமெண்ட் பண்ணி என்னோட பேஜஸ் மட்டும் நீங்க ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல போறேன். அவங்க பேஜஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற இன்க்ரீஸ் ஆயிரும். மினிமலா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 1000 ஃபாலோவர்ஸ்மே பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ். ஸோ நீங்க வந்து வெளியில ஒரு அப்ளிகேஷன்ஸ்லயோ இல்ல வெப்சைட்ஸ்லயோ போயிட்டு நீங்க ஃபாலோவர்ஸ் வந்து பை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஐடி வந்து பேன் ஆயிடும். அப்படி பண்ணாம ஒரு இன்ஃபுளுசர்ஸா நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்க மூலமா ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சேம் டைம் அவனோட பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வளரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா, இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே என்னன்னு தெரியாம அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிஸ்யூஸ் பண்ணி தேவையில்லாம நம்மளோட ஐடியா வந்து பேன் ஆகுறது தான். ஸோ 2023 பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஐடிஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் பேன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதுல முக்கியமான ரீசன் நாம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறதா அது என்னன்னா அப்படின்னு நம்ம சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரே நிலையில அதிகமான நபர்களை ஃபாலோ பண்றதோ இல்ல அன்ஃபாலோ பண்றதோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க வந்து மனசுல எடுத்துக்கோங்க. எதனால பிரதர் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் படி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மேன் பவர் வந்து இது வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் பாத்தீங்கன்னா ஏஐயோ இல்ல ரோபோட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஐடி பாத்தீங்கன்னா ஒரே நாளையில ஃபாலோ அன்ஃபாலோ டெக்னிக் வந்து அதிகமா பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட ஐடி பாத்தீங்கன்னா ஃபேக் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பேன் பண்ணிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடந்த 2023 இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா ஐடி வந்து பேன் ஆயிருக்கு அப்படிங்கிற முதல் பாயிண்டா நீங்க வந்து வச்சுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் அன்வான்டா ஒரு நபருக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீசென்ட் டைம்ல நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்காக புது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நபர் வந்து ஒரே மெசேஜ் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னா அவங்களோட ஐடி வந்து ஃபர்ஸ்ட் டெம்பரரியா வந்து பேன் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் இதே தவற செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா பர்மனண்டா பாத்தீங்க அப்படின்னா பேன் பண்ணப்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு மெசேஜா நீங்க ஒரு நபருக்கு அடிக்கடி வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக் மெசேஜ் அப்படிங்கிறது வேற. சோ அதனால வந்து பேஜஸ் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக் மெசேஜ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா மெட்டா ஆப்ல போயிட்டு வந்து பண்ணிக்க முடியும். மெட்டா சூட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம மெசேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ற மெசேஜ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபார்வர்ட் வந்து ஒரே மெசேஜ் நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதான். சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிரைவேட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அந்த பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மெசேஜ் பண்றதுக்கு மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டாது. பட் அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி நமக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு நபர் அதிகமான பிரைவேட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நபருக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த நபர் பாத்தீங்கன்னா பேன் பண்ணப்படுவாரு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ஸ் வச்சுக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஐடி வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிரைவேட்ல இருக்கு. நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்காக நீங்க நிறைய மெசேஜ் பண்றீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டு அந்த ஐடியா பாத்தீங்கன்னா பேன் பண்ணிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நபர் வந்து அதிக பேருக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றாரு. சோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் கிடையாது, நார்மலா ஒரு மெசேஜ் வந்து ரிப்ளை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களால பாத்தீங்கன்னா மெசேஜோ இல்ல கமெண்ட்ஸோ பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாது. சோ அதிகபட்சமான அன்மிட்டா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஐடி வந்து பேன் ஆகுது. சோ இது வந்து நான் பர்சனலா வந்து நானே வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். சோ என்னோட ஐடி வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா தான் பேன் ஆயிருச்சு. சோ நான் நிறைய விதமான மெயில்ஸ்லாம் நான் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன். சோ இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கறத வந்து இந்த ஒரு வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்தது.
ஓகே guys, சோ இந்த ஒரு கோர்சஸ் மூலமா நீங்க இன்ஸ்டாகிராம்ல எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கிற நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. சோ அது மட்டும் இல்லாம அடிஷனல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நான் பர்சனலா யூஸ் பண்ணி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாம பர்சனலா வந்து நான் இன்கம் ஆன் பண்ணிக்கக்கூடிய மெத்தட். இந்த மெத்தட் வந்து 100% ப்ரூவ் ஆன ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இன்கம் அப்படிங்க ஆன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற எந்த டவுட் எதுவுமே கிடையாது. சோ நீங்க இன்கம் ஆன் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் a key of success அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க கன்சிஸ்டன்சி இந்த ஒரு ஒர்க்கை வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 months வந்து எனக்கு இன்கமே கிடையாது, 0 rupees தான். சோ இந்த 3 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே வந்துச்சு. அப்ப கூட எனக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கல. பட் அப்ப வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நல்லாவே க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அப்படி க்ரோ ஆகும் போது எனக்கு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்க ஆன் பண்ணவே ஆரம்பிச்சேன். சோ அதனால நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், கண்டிப்பா உங்களால இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். சோ நீங்க இனிமேல் இன்ஸ்டாகிராம்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கங்க. நீங்க ஒரு பேஜ் தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உங்க டைம் இருக்கு அப்படின்னா 2-3 பேஜஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியான ப்ராடக்ட்ஸும் நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணிக்கலாம். ஒரு பேஜஸ்ல பியூட்டி ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு பேஜஸ்ல வந்து டாய்ஸ் வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களால ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிங்க. அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல வந்து நீங்க வந்து தாராளமா கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கிளியரன்ஸ் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா வந்து கொடுக்குறேன். சோ இந்த கோர்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த கோர்சஸோட உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே வந்து நீங்க தாராளமா வந்து கொடுக்கலாம். உங்க நண்பர்களுக்கும் இந்த கோர்சஸ் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச்.